வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டிக்காக 10ஆம் வகுப்பு தமிழில் முதல் இயல் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியோ பிஜிடிஆர்பியோ எல்லாத்துலேயுமே தமிழ் எலிஜிபிள் ஆனால் தான் நம்ம அடுத்த மேஜரே கரெக்டாக எவாலுவேட் ஆகும்ன்றது தெரியும் இல்லையா. ஸோ அதுக்காக நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டின்றது கிளியர் பண்ணணும். தமிழ் எலிஜிபிலிட்டியை நம்ம வந்து தமிழையே படிக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த 10ஆம் வகுப்பு புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொரு இயலையும் நம்ம போட போகிறோம். ஒவ்வொரு இயல் வைஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு நான் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம், போன வருஷம் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்றதெல்லாம் சேர்த்து நம்ம வீடியோவாக கொடுப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்தது உடனே வரும். ஸோ இப்போ நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10th 10ஆம் வகுப்பு தமிழ். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இயல் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே அப்படின்றது தான் இயல் 1ல் வந்து கொடுத்துருக்கிறது வந்து அன்னை மொழியே. இதை எழுதுனவர் யாருன்னா பாவலரு பெருஞ்சீத்தனார் பாவலரு பிரச்சத்தனார் அப்படின்றவர் தான் இந்த அன்னை மொழியை எழுதியிருக்காரு. ஸோ மறந்துடக்கூடாது, அன்னை மொழியை எழுதினவர் பாவலர் பெருஞ்சீத்தனார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 அவசியமாக முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அழகார்ந்த செந்தமிழே, இப்போ ஒரு லைன் கொடுத்துட்டு ஒரு லைன் 2 லைன் கொடுத்துட்டு இந்த எதில் இருந்து வருது, யார் எழுதின பாட்டு அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அப்படின்னும் போது இதெல்லாமே நாம் தான் படித்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகைத்து நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. ஸோ இப்படி இதில் வந்து ஏதாவது ஒரு 2 லைன் 3 லைன் கொடுத்துட்டு கூட நம்மளை கேட்கலாம். அப்போ இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. நாட்டிலே நறுங்கனியே செந்தமிழே, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதில் கேட்குறாங்களா அப்படின்னா நம்ம பார்த்து கரெக்டாக இது எதிலேருந்து கேட்டிருக்காங்க, அன்னை மொழியிலேருந்து கேட்டிருக்காங்க, யார் எழுதுனது, பாவலர் பெருஞ்சீத்தனார் அப்படின்றதுக்காக இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகையே என்னரும் பார்ப்பதே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணி மேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவோம். ஸோ இப்போ இதில் பாருங்க, மாண்புமுகே நற்கணக்கே கலை வடிவே இந்த மாதிரி எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுது என்னது அப்படிதான். இந்த நமக்கு வந்து இதில் வந்து எப்படி கேட்டாலும் கொஸ்டின் கேட்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதான் அந்த மாதிரி பாட்டில் ஒவ்வொருத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாட்டு யார் எழுதுனாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வேற எங்க இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூல்வெளியிலிருந்து கேட்பாங்க. நூல்வெளி இப்போ இந்த இது எழுதுன பாவலர் பெருஞ்சீத்தனர் கனிச்சாறு என்ற தொகுதியிலிருந்து தான், கனிச்சாறு அப்படின்ற பாடத்துக்கு தான் எடுத்து எழுதியிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்மொழி தமிழ்ச்சிட்டு ரொம்ப 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 முக்கியம். இந்த தென்மொழியும் தமிழ்ச்சிட்டும் அவர் எழுதின இதைகள், இந்த 2 இதைகளின் வாயிலாக தான் அவர் உலகமெங்கும் தமிழ் பரப்பினார் அப்படின்றது தெரியும். ஸோ இவருடைய இயற்பெயர் என்ன? ராசமாணிக்கம், துரை ராசமாணிக்கம்ன்றது தான் இவருடைய இயற்பெயர். துரை ராசமாணிக்கம் அப்படின்றது இவருடைய இயற்பெயர். அடுத்தது ரொம்ப முக்கியமானது அவருடைய நூல்கள். இவர் எழுதின நூல்கள் என்னென்ன? உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். திருக்குறளுக்கு மெய்ப்பொருளரை, தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இவர். ஸோ இது நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அப்பப்போ படிச்சு பார்த்துக்கணும். ஸோ உலகியல் அவர் எழுதின நூல் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபு வஞ்சி, பள்ளி பறவைகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவர் எந்த நூலின் எந்த இதைகளின் வாயிலாக தமிழ் உணர்வு உலகமும் பரப்பினார்? தென்மொழி தமிழ்ச்சிட்டு. இவருடைய இயற்பெயர் துரை ராசமாணிக்கம் அப்படின்றது தான் இவருடைய இயற்பெயர். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினு, இந்த கொஷினை நல்லா கவனிச்சுங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது யார் சொன்னது? கா சச்சிதானந்தன். ஞாபகம் வச்சுங்க, கா சச்சிதானந்தன் சொன்ன ஒரு லைன் தான் இது. என்னன்னு பார்த்தோன்னா, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும்.
ஸோ அப்படின்ற இதை வந்து அவர் சொன்னது யாருன்னு கேட்பாங்க. ஸோ கா சச்சிதானந்தன். அடுத்து இயல் 1ல உரைநடை. உரைநடையில பாவலர் பார்வையில் தமிழ்ச்சொல் வளத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப 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 முக்கியம். உங்க தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பாருங்க, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. கேட்டிருக்காங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியா. மாநாட்டிற்குரிய முதல் மொழி தமிழ், மறந்துடக்கூடாது. ஸோ தமிழுக்காக உலகத்திலேயே மாநாடு நடத்தின முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியா. மலேசியாவால் தான் ஒரு மொழிக்காக உலகத்திலேயே மாநாடு நடத்தியது. அந்த மொழி தமிழ். பன்மொழி புலவர் கா அப்பாதுரை சொல்றாரு. கா அப்பாதுரை வச்சுங்க. பன்மொழி புலவர் கா அப்பாதுரையர் சொன்னது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். அதாவது நமக்கு தெரியும் தாள். இப்போ தாள்ன்றது வந்து தாள் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவோம்? நெல்லை சொல்லுவோம், கேழ்வரகு சொல்லுவோம். நெல்லை தாள்னு சொல்லுவோம், கேழ்வரகு சொல்லுவோம். தண்டு அப்படின்றது வாழைத்தண்டு, கீரை தண்டு, இந்த மாதிரி சொல்லுவோம். கோல், நெட்டி மிளகாய் செடி, இதெல்லாம் கோல்னு சொல்லுவோம். அடுத்தது கரும்பு வந்து கைன்னு சொன்னோம்னா கரும்பு கை. சரிங்களா? அடுத்தது கழைனா தான் மூங்கில். கழை வந்து மூங்கில சொல்லுவோம். வேப்ப மரம், புளிய மரம். ஸோ அது எல்லாமே வந்து புளி, வேம்பு உள்ளிட்ட மரங்களை அடின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம அதோட பகுதி எல்லாத்தையும் சொல்றோம் இல்லையா? அதோட கரும்புனா என்னது, கிழங்கு, அது மாதிரி வேப்ப மரத்தோட அடிப்பகுதி அடி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, அடின்னு சொல்லுவோம். ஸோ இது நான் மறந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லு கேழ்வரகு ரெண்டுத்தையும் தாள்னு சொல்லுவோம். கீரை வாழை தண்டுன்னு சொல்லுவோம். கீரையும் தண்டு தான் சொல்லுவோம். அதோட அடிப்பகுதி தான். அடுத்து நெட்டி மிளகாய் செடி, அது வந்து கோல்னு சொல்லுவோம். கோல்னு சொல்லுவோம். நெட்டி மிளகாய் செடி வந்து கோல். அடுத்தது பாருங்க, கரும்பு கழின்னு சொல்லுவோம். கரும்பு வந்து கழி. அடுத்து மூங்கில் வந்து கழை, அதோட அடிப்பகுதி கழைன்னு சொல்லுவோம். புளிய மரம் வேப்ப மரம், அதான் புளி வேம்பு. இது ரெண்டுத்தோட அடிப்பகுதியை வந்து நம்ம அடின்னு சொல்லுவோம். அடி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடுத்தது கிளை பெயர் வகை. கிளை, ஒரு மரத்தோட ஒரு கிளை இருக்கும் இல்லையா? அந்த மரத்தோட கிளை பகுதி சொல்ல போறோம். அதாவது கிளைனா அடிப்பகுதியிலிருந்து கிளைத்து செல்லக்கூடியது. அடிப்பகுதியிலிருந்து கிளைத்து செல்லும். அந்த கிளைத்து செல்லும் கிளைகளுக்கு தான் தனிப்பெயர் இருக்குன்னு சொல்றாங்க. சரி. அடுத்து அடிமரத்திலிருந்து பிரியக்கூடியது மாபெரும் கிளை, கவை. ஒரு மரத்தை அப்படியே இமேஜினேஷன் பண்ணியிருந்தோம், கற்பனைக்குள்ள கொண்டு வந்துடணும். ஒரு மரத்தை கொண்டு வரோம். அதுல இங்க பாருங்க, இப்ப இந்த மரத்துல இங்க இருந்து போகுது, இங்க போய் பிரியுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பிரியுது, இந்த பெரிய கிளப்புது இல்லையா? ஸோ இதை தான் வந்துட்டு கவைன்னு சொல்றோம். கவை. அடுத்தது கவையிலிருந்து பிரிவது கொம்பு. இந்த கவையிலிருந்து பிரியுது இல்லையா? ஸோ இது வந்து கொம்பு அல்லது கொப்பு. ஃபர்ஸ்ட் கவை வரணும், அடுத்தது கொம்பு பிரியும். அதுக்கப்புறம் அந்த கொம்புல இருந்து பிரியுது இல்லையா? அததான் சிறு கிளைன்னு சொல்றது. அப்புறம் அந்த கிளையிலிருந்து பிரியுதுதான் சினை. இந்த சினையிலிருந்து பிரியுது போத்துன்னு சொல்லுவோம். அந்த போத்துல இருந்து பிரியக்கூடியதுதான் குச்சின்னு சொல்லுவோம். குச்சியிலிருந்து பிரியக்கூடியது இனுக்கு. சரிங்களா? இது ஒரு டயக்ராம் மாதிரி கூட போட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மரத்திலிருந்து பிரியக்கூடியது ஒரு கவை பிரியும். இந்த கவையிலிருந்து என்ன பிரியும் அப்படின்னா கொப்பு பிரியும். இந்த கொப்புல இருந்து என்ன பிரியும்? கிளை பிரியும். கிளையிலிருந்து சினை பிரியும். சினையிலிருந்து பிரியக்கூடியது போத்துல இருந்து பிரியக்கூடியது குச்சியிலிருந்து பிரியக்கூடியது இனுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மரத்தை வந்து மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க இதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்க மனத்துல படிஞ்சிடும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப கிளை பெயர் வகை அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மரம் அடிமரத்துல இருந்து மேல் நோக்கி போய் பிரியக்கூடிய ஒன்றை கவைன்னு சொல்றோம்.
அந்த கவையிலிருந்து பிரியக்கூடிய ஒன்றை தான் கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்றாங்க. அந்த கொப்பிலிருந்து பிரியக்கூடிய அடுத்த பிரிவு தான் கிளைன்னு சொல்றோம். அதுல இருந்து பிரியும். கிளையிலிருந்து பிரியக்கூடியது சினைன்னு சொல்றோம். சினையிலிருந்து பிரிவது போத்து, போத்திலிருந்து பிரியக்கூடியது குச்சி, குச்சியிலிருந்து பிரியக்கூடியது இனுக்கு அப்படின்னு சொல்றவங்க எடுத்து பாவனர் எடுத்து காட்டியுள்ளார் இந்த லெசன்ல. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப திரும்ப படிச்சு பார்த்துக்கணும். அடுத்தது இலை. இலை பெயர் வகைகள். ஒவ்வொரு தாவரத்தின் இலைக்கும் வேறு பெயர் இருப்பதும் காய்ந்த இலைக்கும் கூட வேறு பெயர் உண்டு. இலைக்கு இருக்கும், காய்ந்ததுக்கு வேறு பெயர் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுல இப்ப பாருங்க, வேப்ப இலை. பாருங்க, வேப்ப இலை. வேப்ப இலை அதாவது புளிய மரத்தோட இலையையும் வேப்ப இலையையும் இலைன்னு தான் சொல்லுவோம். அதுவே நெல்லு தாள்னு சொல்லுவோம். நெல்லும் புல்லும் தாள். ஞாபகம் வச்சு, நெல் தாள், புல் தாள், அந்த மாதிரி தாள். நெல்லோட அந்த இலையை அப்படி சொல்லுவோம். அடுத்து சோளத்தொகை. சோளத்தையும் கரும்பையும் தோகைன்னு சொல்லுவோம். பனை ஓலை, அது தென்னை மரத்தையும் தென்னை ஓலை பனை, அந்த கீத்தையும் பனை மரத்துல ஓலைன்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இலை வகைகள்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேப்ப இலை. அதாவது இலைன்னா எது சொல்லுவோம்னா புளிய மரத்தோட இலையையும் வேப்ப மரத்த இலையும் சொல்லுவோம். தாள் அப்படின்னு நெல் தாளையும் புல் தாளையும் சொல்லுவோம். அடுத்து தோகை அப்படின்னா சோளத்தையும் கரும்பையும், கரும்போட அந்த சோளத்தையும் தோலையும் சொல்லுவோம். ஓலை அப்படின்னா தென்னையோட இலையையும் பனையோட அந்த இலையும் தான் நம்ம ஓலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மறந்துடக்கூடாது. இதெல்லாம் அப்படியே நீங்க படிக்கும்போது ஞாபகம் வந்து ரியல் லைஃப்ல நம்ம வரதுதான் எல்லாமே. ரியல் லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடியதுதான். அடுத்து காய்ந்த தாள். பாருங்க, காய்ந்த தாள். தோகையை குறிப்பது சண்டு, காய்ந்த தாள் என்றும் காய்ந்த இலையை குறிப்பது சருகு. இதெல்லாம் கேட்டாங்க. சண்டுன்றது காய்ந்த தாள். காய்ந்த தாள்ல தாள்னா காய்ந்த தாள்ன்றது சொன்ன தாள்ன்றதுங்க நெல் தாள், புல் தாள் அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் காஞ்சி போச்சுன்னா சண்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அது காய்ந்த இலை பகுதி இருந்துச்சுன்னா அதான் சருகு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துங்க. இந்த நாள்ல பாருங்களா, இப்போ இலை பகுதி, அப்ப இந்த வேப்ப இலை இது காஞ்சி போச்சுன்னா சருகுன்னு சொல்லுவோம். சருகு. இது சண்டு தாள், சண்டு காய்ந்த தாள், சண்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? சண்டுனா காய்ந்த தாள் அல்லது தொகை. தொகை இதையும் குறிக்கக்கூடியதுதான் நமக்கு என்னது சண்டு. சண்டு இதையும் இலையையும் ஓலையையும் சொல்லக்கூடியது, காய்ந்த இலையை சொல்லக்கூடியது என்னது சருகு. மறந்துடாம ஞாபகம் வச்சுங்க. எல்லாத்தையும் திரும்ப திரும்ப எழுதி பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. அடுத்து குலை பெயர் வகைகள். குலை பெயர் வகைன்னு எடுத்துக்கிட்டா காய்கள் கனிகள் மொத்தமாக தொகுதியாக காத்திருப்பதற்கு ஏற்ப வேறு வேறு பெயர். அதாவது மொத்தமா கும்பலா இருக்கு அப்படின்னா ஒரு கொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொத்தா இருந்ததுன்னா அது வேற பேர். இப்ப அவரை கொத்து, இந்த கொத்து அவரை கொத்தா இருக்கும், அது அவரை கொத்து, துவரை கொத்து, இது எல்லாமே கொத்துன்னு சொல்லுவோம். அவரை துவரையெல்லாம். அடுத்தது திராட்சை, கொடி, முந்திரி, திராட்சை, இதெல்லாம் கொலைன்னு சொல்லுவோம். திராட்சை கொலை அந்த மாதிரி சொல்றது. அடுத்து வாழை தாறு. வாழை கொலைன்னு நம்ம வாழை கொலை கிடையாது, வாழை தாறு. திராட்சை கொலை. கேழ்வரகு கதிர். கேழ்வரகுனா கதிர் மறந்துடக்கூடாது. அவரை கொத்து, துவரை கொத்துன்னு சொல்லுவோம். இது கொத்து நம்ம எல்லா இடத்துலயும் அப்படித்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தெரியும் அவரை கொத்து துவரை கொத்துன்னு சொல்லுவோம். ஆனா திராட்சை சொல்லிடுவோம். முந்திரி, கொடி முந்திரி, குலைன்னு சொல்லுவோம் திராட்சை. ஆனா இந்த இடத்துல வாழை குளம்னு சொல்லுவாங்க. வாழை குளம் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்பாங்க. வாழை தாருன்னு சொல்லுவாங்க. தாருன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வாழை குளம்னு சொல்லுவாங்க. ஸோ தாரு தான் இது, வாழை தாரு. கேழ்வரகு கதிர். கேழ்வரகு கதிர்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பழத்தோலின் பெயர் வகைகள். அது பழத்தோலோட பெயர் வகைகள்னு பாத்தீங்கன்னா மிக மெல்லிய பழத்தோல் வகை தொலி கேட்கலாம். மிக மெல்லிய தோல் அப்படி இருக்குன்னா அதுக்கு தொலி. அதே தின்னா இருக்குன்னா, அதாவது மொத்தமா தின்னா இருக்கு, தின்னா இருந்துச்சுன்னா, இருந்தால் வன்மையாக இருந்தால் ஓடு.
ஓடு, தேங்காய் ஓடு, அந்த மாதிரி குடுக்கை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தோல். அதான் இங்க ஓடு, குடுக்கை, தேங்காய் நாற்றின் நெற்றின் மேற்பகுதி மட்டை என்று அழைக்கப்படுகிறது. அதான் இது எல்லாமே வந்து ஓடு இதெல்லாம் சொல்லுவோம். அடுத்து மணி பெயர் வகை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து மணிப்பெயர் வகை. ஸோ மணிப்பெயர் வகை பார்த்தீங்கன்னா மணிப்பெயர் வகையில் தானியங்கள் பொதுவாக நாம் அறிந்தவற்றிற்கு வெவ்வேறு பெயர்களுடன் தாவரங்கள் விளையும் மணி என்போம். தானியங்களை மணி என்போம். இந்த மணி என்பதற்கு பெயர்கள் வந்து இப்போ நெல், கம்பு இதில் தானியங்கள்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் கூலம், அவரை, உளுந்து எல்லாமே பயிருன்னு சொல்லுவோம். பயிறு, வேர்க்கடலை இதெல்லாம் கடலைன்னு சொல்லுவோம். கத்தரி, மிளகாய், விதை, காய், புளி, காஞ்சிரை இதெல்லாம் காய். இதெல்லாம் பார்த்துக்கணும். முத்து, மா, பனை இதெல்லாம் கொட்டைன்னு சொல்லுவோம். தென்னை, தேங்காய், அவரை, துவரையெல்லாம் முதிரி. ஸோ இதெல்லாம் அப்படியே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இளம் பயிர்கள், இளம் பயிர் பயிர் வகைகள். இளம் பயிர் பயிர் வகைகள் பார்த்தீங்கன்னா இளம் பருவத்தையும் மூலமாக அறியலாம். அதாவது நெல், கத்திரி முதலியவற்றை இளநிலை நாற்று எனவும், நெல், கத்திரி இதோட இளநிலை வந்து நாற்றுன்னு சொல்லுவோம். நல்லா பார்த்தீங்கன்னா மா, புளி, வாழை இவற்றையெல்லாம் கன்றுன்னு சொல்லுவோம். மாங்கன்று, புளிங்கன்று இந்த மாதிரி சொல்றீங்களா? ஸோ அந்த மாதிரி சரியா. பிள்ளை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தென்னை, பிள்ளை என்பது தென்னையின் இளநிலைன்னு சொல்லுவோம். தென்னை இதெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்கு. நம்ம பிள்ளைன்னு சொல்ல மாட்டோம், தென்னங்கன்று அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ இது வந்து பிள்ளை இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும் டிஃப்ரெண்டாக. நம்ம ரியல் லைஃப்ல நம்ம தென்னை அப்படின்னா பிள்ளை. பனையின் இளநிலை மடலி அல்லது வடலி. இது எல்லாமே பனை மரத்தோட சின்ன கண்ணு இருக்கும் போது மடலின்னு சொல்லுவாங்க, இல்லை வடலின்னு சொல்லுவாங்க. மடலி வடலி. அப்போ தென்னைனா தென்னை அப்படின்னா அதை பிள்ளைன்னு சொல்லுவோம். பிள்ளை. அதே மடலினாலும் இல்லை வடலினாலும் அது பனை, அதோட இளங்கன்று, பனையோட இளங்கன்றுன்னு சொல்லுவாங்க. மறந்துடக்கூடாது. அடுத்தது பல சொல் வகைகள். வித்து வகை, வேர் வகை, பூ வகை, காய் வகை, கனி வகை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்து பல்விலை குறிக்கும் பெயர்கள் சில பாவனை எடுத்திருக்கிறார். சொல்வளம் நிறைந்த மொழியானது அது பயன்படும் நாட்டின் வளத்தையும் மாவட்டத்தையும் நோக்கி முன்படும். இதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நீ அதை மட்டும் பார்த்துங்க. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நூல்வெளி. இந்த நூல்வெளின்றது ரொம்ப முக்கியம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநாய பாவனரின் சொல்லாய்வு கட்டுரை தமிழ்ச்சொல் வளம் என்னும் தமிழ்ச்சொல் தான் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். தேவநாயர் பெயர் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவநாயரோட மொழி ஞாயிறுன்னு சொல்லுவோம். மொழி ஞாயிறு கேட்கலாம். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். செந்தமிழ் சொற்பியல்கள் அகரமூல திட்ட இயக்குநராக இதெல்லாம் கேட்கலாம் யாருன்னு, சரிங்களா? இது கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எத்திசையும் புகழ் மணக்க. இது பாருங்க, இது வந்து கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1554 கார்டிலா, மறந்துடாதீங்க, கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் முதலாக 1954 மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்னன்னு கேட்கலாம். கார்டிலா எங்க? போர்ச்சுகீஸ் நாட்டில் இருக்கிற லிசுபன். இது ரோமன் வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்தறிவில் வெளிவந்து மொழிபெயர். ஸோ இது கார்டி லிங்கோ தனூல் போர்ச்சுகீஸ் அப்படின்றது தான் இது, சரிங்களா? போர்ச்சுகீஸ். அன்றைய காலத்தில் இரு வண்ணங்களில் மாறி நேர்த்திய காட்டிய இந்திய மொழிகளிலே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ் தான். இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இது அப்படியே ஒன்ஸ் பார்த்துங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காலக்கணிதம். ஸோ இந்த காலக்கணிதம் எழுதியவர் யார்? கண்ணதாசன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. காலக்கணிதம் எழுதியவர் கண்ணதாசன். ஸோ இவருடைய பாட்டு மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகில் மகத்துவம் அறிவேன். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாமே கேட்க வாய்ப்பு இருக்கு அதிகமாக. ஸோ யார் சொன்னது? மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் அப்படின்னு சொன்னார் கண்ணதாசன் அவர்கள். ஸோ இது இந்த மாதிரி நானே தொடக்கம் நானே முடிவு. ஸோ நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம், நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு சொன்னவர். ஸோ இந்த மாதிரிலாம் இதில் இருக்கிற சின்ன
லைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்து திரும்ப படிச்சுக்கணும். அடுத்து காலக்கணிதம் என்னும் பாடு கண்ணதாசன் கவிதையில் இடம்பெறுது. கண்ணதாசனுக்கு இன்னொரு பெயர் ரொம்ப முக்கியம், முத்தையா. முத்தையா இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டம் சிற்றாரான சிறுகூடல்பட்டியில் சிறுகூடல்பட்டியில் பிறந்தார். இவர் பெற்றோர் சாத்தப்பன் விசாலட்சுமி. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே, ரொம்ப 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 முக்கியம், கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி 1904 இவர் திரைப்பட பாடலாசிரியர். முதல் திரையுலகில் உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். மொய்பியல் மக்களிடையே சேர்த்தவர். சேரமான் காதலி, நம்ம இவருடைய சாகித்ய கதாமிருதம் பெற்ற நூல் எதுனா சேரமன் காதலி. சேரமன் காதலி என்பது சாகித்ய. இவர் தமிழ்நாடு அரசவை கவிஞராக இருந்தார். ஸோ இது ரொம்ப இதில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதாவது இவருடைய இயற்பெயர் என்னன்னா முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்டவர். முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்டவர். சிவகங்கை மாவட்டத்தில் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலட்சுமி ஆவார். 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற நூல் எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார். அதுக்கப்புறம் கண்ணதாசன் ஒரு சிறந்த கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் சேரமன் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். இவர் தமிழ்நாடு அரசின் அரசவை கவிஞராக இருந்தார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க, இதெல்லாம் படிச்சுக்கணும். ஸோ இது கூட ரொம்ப முக்கியம். கவி சக்கரவர்த்தியும் கவியரசும். நதியின் பிழை என்று யார் இதுன்னு கேட்கலாம். நதியின் பிழை என்று நரும் புனலின் அற்றே. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் லைன் தான் படிச்சுங்க, கம்பன் சொன்னது. அதே மாதிரி நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா அப்படின்னு சொன்னவர் கண்ணதாசன். கண்ணதாசன் சாருடைய பாட்டெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது புயலில தோணி பா சிங்காரம் சொன்னது புயலில தோணின்றது பா சிங்காரம் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கவே. தொங்கான் இதெல்லாம் கேட்பாங்க. தொங்கான்ன்றது என்னது? தொங்கானுக்கு கப்பல்னு பொருள். தொங்கான்னா கப்பல். அடுத்து கப்பித்தான்னா தலைமை மாலுமி, கேப்டன் தான் தலைமை மாலுமின்னு சொல்லுவாங்க. கப்பித்தான். சிப்பங்கள்னா என்னன்னு பார்த்தோங்க. சிப்பங்கள் அதெல்லாம் பார்த்துக்கணும். சிப்பம்னா கட்டுதல். பவ்வம்னா கடல். பறவை மீன்னா பறக்கும் மீன். அவுளியா மீன்னா கடற்பசு. பிளவன் இந்தோனேசியாவில் இடம். பிளவன் என்பது பிளவன் அப்படின்னா இந்தோனேசியாவில் உள்ள ஒரு இடத்தை தான் அது சொல்றது. சரியா? புயலிலே ஒரு தோணி. இது பா சிங்காரம் அவர்கள் 1928-97 இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்கு போர் மூண்டது. அப்போது இந்த படைப்பு கடற்பூத்து என்ன அத்தியாயத்தில் எழுதுனா இதை பார்த்துங்க. பா சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பூனரை சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேசியா சென்று மீண்டும் இந்தியா தினதந்தி நாளிதழில் பணியாற்றியவர். அன்றைய சூழல் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்கள் கல்விக்காக செலவு செய்தவர். வளர்ச்சிக்காக வாங்கினார், கல்வி செலவாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கணத்தில் சொல் இது மூகை மொழி தனிமொழி. இது ரொம்ப மொழியை பற்றி கேட்பாங்க. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஒரு மொழி ஒரு பொருள் எல்லாம் தொடர்மொழி. பல பொருளாக இருமொழியும் ஏற்பாடு நன்னூல் சொன்னது. பார்த்துங்க. தனிமொழினா என்னது? தனிமொழி என்பது பார்த்துங்க ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. கண்படி இதெல்லாம் இந்த மாதிரி. சரிங்களா? தொடர்மொழினா தொடர்ந்து நின்று பொருள் தருவது. இன்றது 3 பொருள் தனிமொழி தொடர்ந்து நின்றது. கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள், இந்த மாதிரி. பொதுமொழினா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரித்து நின்று வேறு பொருளையும் தந்து மொழிக்கு பொதுவாய மொழி பொதுமொழி. 8 என்பது தனித்து நின்று 8 என்ற எண்ணெய் குறைக்க L+2. இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். 8னா நமக்கு தனித்து நின்று என்ன சொல்லுவோம். அதே மாதிரி L+2 என்று மொழியாக பிரித்து நின்று எல்லை உண்ணும் பொருளை சொல்லுது. வேங்கை சொன்ன மாதிரி. அதே மாதிரி தொழில் ஒரு வினை அல்லது ஒரு செயலை குறிக்கும் பெயரானது தொழிற் பெயர் எனப்படும். அதாவது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பதோ வெளிப்படையாக வருவதோ உணர்த்தாமல் வருவது. ஈதல்,
நடத்தல், யாரும் நடக்கலாம், ஆனோ பெண்ணோ. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்றது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் போல் விகுதி பெற்ற தொழிற்பெயர். நட பாருங்க, நட, நடத்தல் வருதுங்களா. வாழ்க்கை, வாழ்க்கை, ஆள் ரெண்டும் சேர்ந்து வர்றது சரிங்களா. ஒரே வினையடி பல வினைகளை தடுக்கும். நட என்பது வினையடி, நடை, நடைத்தல் இதெல்லாம் சொல்லும். எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னா எதிர்மறை பொருளில் வருது எதிர்மறை. நடவாமை, நடக்காத, கொல்லாமை. ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே நம்ம அதில் சொல்லிடுவோம். அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர். ஒரு விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயராகும். தட்டு, உரை, அடி. தட்டு, உரை, அடி இதெல்லாம் இச்சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல். அது விகுதி பெறாது வருவது முதல்நிலை, முன்னாடி இருக்கிறது. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் தான். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் சரிங்களா. அதாவது பாருங்க, கெடுதல், கேடுன்னு சொல்லலாம், கேடுன்னு சொல்லலாம். சுடுதல், சுடு, சூடு. இந்த மாதிரி விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்த பெயர் தொழிற்பெயர் வரும். தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் விகுதி பெறாமல் வரும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வரும். அடுத்து வந்து வினையிலையும் பெயர். இவ்வளவு வினைமுற்று பெயரின் தனித்தன்மை அடைந்து வேற்றுமை உறுப்பு என்றும் ஏற்காமல் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது வினையிலையும் பெயர் எனப்படும். வினையிலையும் பெயர். ஸோ அது வந்து தன்னிலை, முன்னிலை, படற்கை மூன்று இடங்களையும் வரும். வந்தவர் அவர்தான் அப்படின்னு சொல்றது. வந்தவர், பொறுத்தார், பூமி ஆழ்வார். ஸோ இது எல்லாமே இதுல எல்லாமே வரும் மூணுமே அந்த மாதிரி. ஸோ இதை பார்த்துங்க. வினையிலையும் பெயர் என்னன்னா தொழிற்பெயர் என்னது. ஸோ இதுல இருந்து இம்பார்ட்டன்ட்னா இவ்வளோதாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போதுமானதான் உங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்களே அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இஓஎல் இவ்வளோதாங்க. ஒரு டைமுக்கு 2-3 டைம் படிச்சு திரும்ப படிச்சு பார்த்தீங்கன்னா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க கடைசி பாருங்க, இது வந்து ரொம்ப தெரிஞ்சுங்க. படிப்பம் பயன்படுத்துறோம் இல்லைங்களா. இதெல்லாம் வவுல்னா எதை சொல்லுவோம், உயிரெழுத்து. கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. மோனோலிங்கல் ஒருமொழி. கன்வர்சேஷன் உரையாடல். டிஸ்கஷன் கலந்துரையாடல். ஸோ இந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகள் கொடுத்துட்டு தமிழ் வார்த்தைகளை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி நூல் ஆசிரியர்கள். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும். ஸோ முனைவர் சேதுமணி மணியன் உடைத்து முனைவர் சேதுமணி மணியன். அடுத்து தவையின்றி தமிழ் எழுதுவோம் மான் நன்னன் சொன்னது. பச்சை நிழல் உதயசங்கர் சொன்னது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெசன்லேயும் பின்னாடி இருக்கும். அதெல்லாம் படிச்சுங்க, ஏன்னா அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஸோ இவ்வளோதான் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிறது. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வந்துட்டு இதையே எந்த மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படின்றத வந்துட்டு சூஸாக வச்சு கொஷின் போடுவோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து நம்ம படிக்க முடியும். அடுத்த செகண்ட் யூனிட்டும் போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு நெக்ஸ்ட் கொஷின்ஸ் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை கொடுப்போம். தேங்க்யூ.